சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரதர் சென்டருக்கு வந்திருந்தாரு. அவரோட பெயர் சங்கராம் சிங். அவர் அகில உலக அளவில் ரெஸ்லிங்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் செஞ்சிருக்காரு. அவர் சொல்றாரு, சின்ன வயசுலேயே அவருக்கு கடுமையான ஆர்த்தரைட்டிஸ் இருந்திருக்கு. அதனால அவரோட எலும்புகள் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. வீல் சேர்ல தான் அவர் இருப்பாராம். அவரால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட அவராகவே எடுத்து குடிக்க முடியாதாம். சரியா பேசக்கூட முடியாது. வாயிலிருந்து உமிழ்நீர் வந்துட்டே இருக்கும். ஆனா அவருடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு விரும்ப மாட்டாங்களாம். ஒவ்வொருத்தருமே மல்யுத்த வீரர் ஆகவே விரும்புவாங்களாம். அவருக்கும் ரெஸ்லர் ஆகணுங்கிற விருப்பம் இருந்ததாம். அதனால அவருடைய பெற்றோர்கள் இதை கற்றுக் கொடுக்கிறவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க, உன்னால் ஒழுங்காக நிற்க கூட முடியலை, நீ எப்படி குஸ்தி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அவருடைய பெற்றோர்கள் அவரை டெல்லியில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய டாக்டர்ஸ் கிட்டலாம் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த நோயை சரி செய்யவே முடியாது, நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கு மேலே இவரால் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த ரீதியிலேயே சொன்னதுனால மற்றவங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவரோட தாய் மட்டும் இதை ஏற்றுக்கல. அவங்க, என் மகனை பைல்வான் ஆக்கியே தீருவேன்னு உறுதியாக இருந்திருக்காங்க. மற்றவங்க மகன் மேலே இருந்த பற்றினால இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாய் நாள் முழுக்க அந்த சிறுவனுக்கு மசாஜிங் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். மசாஜ் கூடவே என்ன எண்ணம் போச்சு, அதனால் அவருக்கு என்ன சக்தி கொடுக்க முடிஞ்சுது, இதுதான் ரொம்ப முக்கியம். சக்தி ஆத்மாவுக்கும் கூடவே சரீரத்துக்கும் கிடைச்சிது. நோய் சரியாகாது, ஆயுளே குறைவுன்னு சொல்லப்பட்டவர் தன்னுடைய 35வது வயதுக்குள்ளேயே பாரதத்துக்காக நிறைய மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம முன்னாடி தெரிகிற பலவீனம் உண்மைதான். அந்த பலவீனத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த பலவீனம் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும்.